நண்பர்களுக்கு வணக்கம். வரப்போற குரூப் 4 எக்ஸாம்காக நம்ம சேனல்ல ரிவிஷன் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு 50 கேள்விகள் 54 கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகளுக்கான கொஸ்டின் ஆல்ரெடி டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணியிருந்தேன். நீங்க அதை பார்த்து டெஸ்ட் எழுதிட்டு இப்போ அதுக்கப்புறம் இந்த கீ ஆன்சர் வீடியோவை பாருங்க. ஓகேங்களா? அப்பதான் உங்களுக்கு டெஸ்ட் எழுதுன ஃபீல் கிடைக்கும். டிஎன்பிசியோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ஸ். ஓகேங்களா? ரிவிஷன் சீரிஸ்ல பார்த்துட்டு வரும். இன்னைக்கு பார்க்கலாம் 54 கேள்விகள். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? ஒரு ஓர் ஒரு எங்க வரணும்? உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும். ஓர் எங்க வரணும்? உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும். ஆ என்பது உயிர் எழுத்து, அதுக்கு முன்னாடி ஒரு வந்திருக்கு, அப்ப இது தவறு. ஊ என்பது உயிர் எழுத்து, உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கு, அப்ப ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அதுவே இங்க பாருங்க, உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஒரு வந்திருக்கு, இங்க உயிர்மெய் எழுத்து, அதுக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கு. ஓகேங்களா? அப்ப இது எல்லாம் தவறு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஓர் ஊஞ்சல் ஆடுகிறது. சொல் பொருள் பொறுத்துக. ரொம்ப ஈஸியான சொல் பொருள் பொறுத்துக்கதான். பண் இசை, இழைத்து பதித்து. ஓகேங்களா? பார் உலகம். ஓகேங்களா? நந்தவனம் பூஞ்சோலை. 2143 ஆப்ஷன் டி. ஓகேங்களா? கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரி தெரியும், பட் நம்ம சீக்கிரம் முடிச்சோம்னா அடுத்த கட்ட வேலையை நீங்க பார்க்கலாம். எக்ஸாமும் நெருங்கி வந்துருச்சு. ஓகேங்களா? பொருந்தாத இணையை கண்டறிக. சொல்லோடு பொருளை பொறுத்துக. சொல்லோடு பொருளை பொறுத்துக. ஓகேங்களா? ஓர் எழுத்து ஒரு மொழி, வேற ஒண்ணும் இல்ல, ஓர் எழுத்து ஒரு மொழி தான் கொடுத்துருக்காங்க. கானா சோலை கரெக்ட், கோனா அரசன் இதுவும் கரெக்ட், சோனா மதில் இதுவும் கரெக்ட், நானா நாவு. ஓகேங்களா? இங்க என்ன கொடுத்துருக்காங்க? கொடுன்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. அப்ப ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, நா கொடு. ஏன்னா பொருந்தாத இணையை தான் கண்டறியணும். இந்த பொருந்தாத இணையை கண்டறிக நான் நிறைய முறை சொல்லிட்டேன். இதுக்கு எங்கிருந்து வேணாலும் கேள்விகள் வரலாம். புத்தகத்துல எங்கிருந்து வேணாலும் இதுக்கு கேள்விகள் வரலாம். அடுத்ததா சரியான தொடரை தேர்ந்தெடு. நான் மழையில் நனைந்தேன். இல்ல நான் மழையில் நனைந்தேன். இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தோம்னா உடன்பாட்டு வினை தொடர். ஓகேங்களா? ஏன்னா ஒரு உடன்பட்டு தான். ஓகேங்களா? நான் மழையில நினைறேன்னா நான் உடன்பட்டு தான் அந்த வினையை செய்யறேன். ஓகேங்களா? அப்போ இது என்ன வரும்னா உடன்பாட்டு வினை தொடர். ஓகேங்களா? உணர்ச்சி தொடர் வரணும்னா இங்க ஏதாச்சும் உணர்ச்சி குறி இருக்கணும். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. பிறவினையில வரும் வாய்ப்பு இல்லை. பெயர் பயனிலை தொடர்னா இது நாற்காலி அப்படின்னு வரும். ஓகேங்களா? இது நாற்காலி. பெயர் லாஸ்ட்ல பயனிலையா வரும், புத்தகத்திலே இருக்கும். இது லாஸ்ட்ல பெயர் வந்தாதான் பெயர் பயனிலை தொடர். ஓகேங்களா? பிறவினை தொடர் எல்லாருக்கும் தெரியும். விபி செய்வை பண்ணு அது வந்தா பிறவினை தொடர். நான் மழையில் நனைந்தேன் என்பது உடன்பட்டு நனைறதால அவரே நானே உடன்பட்டு மழையில் நனைறேன். அப்ப இது என்ன தொடர்னா உடன்பாட்டு வினை தொடர். அடுத்ததான் நான் நாளை மதுரை செல்கிறேன். இது எவ்வகை தொடர்? நான் நாளைக்கு மதுரை போறோம்பா அப்படின்னு ஒருத்தர்கிட்ட சொல்றது என்னன்னா ஒரு நியூஸை இன்னொருத்தர்கிட்ட நம்ம பாஸ் பண்றோம். அப்ப ஆன்சர் என்னன்னா இது செய்தி தொடர். ஓகேங்களா? கூட்டு பெயரை குறிப்பிடு. ஓகேங்களா? மக்கள், மக்களுக்கு என்ன வரும்? மக்கள் கூட்டம். ஓகேங்களா? அவங்க கூட்டு பெயர் தான் கேட்டிருக்காங்க. சோ மக்கள்னா என்ன வரும்? கூட்டம். ஓகேங்களா? அடுத்ததா கூட்டு பெயரை எழுதுக. திராட்சை. ஓகேங்களா? திராட்சை கொத்துன்னு போட்டக்கூடாது. ஓகேங்களா? திராட்சை கொத்துன்னு போட்டக்கூடாது. திராட்சை என்பது குலை. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ குலை என்பதே சரியான விடை. திராட்சை குலை. அடுத்த கொஸ்டின், பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. மலைமுகட்டில் மேகம் டேஷ், அதை பார்க்கும் மனங்கள் செல்ல டேஷ். ஓகேங்களா? ஈஸியான ஒரு கொஸ்டின் தான் இது. ஓகேங்களா? மலைமுகட்டில் மேகம் தங்கும். மலைமுகட்டில மேகம் தங்கும், அதை பார்க்கும் மனங்கள் செல்ல தயங்கும். ஓகேங்களா? நீங்க ஒவ்வொரு வார்த்தையை எடுத்து மேட்ச் பண்ணி பார்த்தாலும் இந்த இதுதான் கரெக்டா மேட்ச் ஆகும். ஓகேங்களா? அப்படியும் இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணலாம். ஆன்சர் என்ன? மலைமுகட்டில் மேகம் தங்கும், அதை பார்க்கும் மனங்கள் செல்ல தயங்கும். ஓகேங்களா? முதலை கண்ணீர். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மரபு தொடர் தான் இது. ஓகேங்களா? முதலை கண்ணீர் மரபு தொடர் உணர்த்தும் பொருள் என்னன்னா பொய்யழுகை. ஓகேங்களா? அடுத்ததான் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. ஓகேங்களா? 7ஆம் வகுப்பு அவர்கள் வருங்களா? அவர்கள் இங்க போட்டா சொற்றொடர் முழுமை பெறுமா? பெறாது. ஓகேங்களா? அதுவே இங்க பாருங்க, அவர்கள் 7ஆம் வகுப்பு மாணவர்கள், இது சொற்றொடர் முழுமை பெறுது, பொருளும் கரெக்டா விளங்குது. அப்ப ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா? அதே பாருங்க, அவர்கள் மாணவர்கள் அவர்கள் உள்ளனர். ஓகேங்களா? இதுவும் முழுமை பெறல. நான் அவர்கள் மாணவர்கள், இதுவும் முழுமை பெறல. அப்ப ஆன்சர் என்ன? நான் அவர்கள் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். ஓகேங்களா? சரியான இணைப்பு சொல். பலமுறை இந்த கொஸ்டினை கேட்டாங்க. ஓகேங்களா? காகிதமில்ல புத்தகத்தில் இருக்குது. ஓகேங்களா?
இன்னொன்னு நீங்க நல்லா கவனிக்கணும், பல முறை ஒரு கொஸ்டின் ரிப்பீட் ஆகுதுன்னா அது மேக்சிமம் புத்தகத்தில் இருக்கிற கேள்வியா தான் இருக்கும். ஓகேங்களா? சரியான இணைப்பு சொல் காகிதம் இல்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்ய விரும்பாதவர். ஏனெனில், ஓகேங்களா, ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். ஓகேங்களா, ஆன்சர் ஏனெனில். அடுத்த கொஸ்டின் சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. ஓகேங்களா, இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். நாயன்மார்கள் எத்தனை பேர்? ஓகேங்களா, பொருத்தமான காலமறிதல் அவன் நேற்று, நேற்றுன்னு வந்துருச்சு. அப்ப இது என்ன காலமா இருக்கும்? இறந்த காலமா இருக்கும். ஓகேங்களா, அப்ப பாருங்க, இறந்த காலத்துக்குரிய இடைநிலை எது? இட், இட். ஓகேங்களா, இறந்த கால இடைநிலை இட், இட், இர், இன். ஓகேங்களா, இட், இட், இர், இன். இதுல கண்டான். ஓகேங்களா, கண்டு கூட்டல் இட்டு கூட்டல் ஆனவருங்களா, கண்டான். ஓகேங்களா, அப்போ இதுதான் இறந்த காலம். ஓகேங்களா, நேற்று அவன் திரைப்படம் கண்டான். அல்லது நீங்க இதெல்லாம் சப்போஸ் உங்களுக்கு கரெக்டா வரலன்னா ஜஸ்ட் நீங்க இருக்கிறத ஒன்னொன்னா மேட்ச் பண்ணி பாருங்க. பாருங்க, அவன் நேற்று திரைப்படம் காண்பான். நேற்றுன்னு வந்துடுச்சு, காண்பான் வந்துடுச்சு. ஓகேங்களா, இது எதிர்காலம். அப்போ இது கிடையாது, ஏன்னா இதோட இடைநிலை இப்பு வருது. ஓகேங்களா, இப்பு வந்தா அது எதிர்காலம். காண்பிப்பான். ஓகேங்களா, இதுவும் எதிர்காலம். காண்கிறான், இது நிகழ்காலம். அப்போ நேற்றுன்னு வந்ததால இறந்த காலத்திற்குரிய சொல் கண்டான். ஓகேங்களா, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு. ஆழ், வயல், நாடு, கடல், விண்வெளி. ஓகேங்களா, விண்வெளி இல்ல விண்வெளி. ஓகேங்களா, அப்ப என்ன வரும்னு பாருங்க, ஆழ் கடல் இது வருங்களா, ஆழ்கடல். ஆப்ஷன் ஏ. இது பாருங்க, ஆழ்வயல், விண்வயல், வழிநாடு. ஓகேங்களா, இதெல்லாம் எதுவுமே வராது. ஆழ்கடல் என்பதே சரியான விடை. ரொம்ப ஈஸியான கேள்விதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க, அதே மாதிரிதான் என்ன வரும்னு பாருங்க, விண்மீன். ஓகேங்களா, இதை பொறுத்துனாங்களா, தமிழ் மொழி, நூல் வெளி. ஓகேங்களா, அடுத்ததான் நீதி நூல். 2143 ஆப்ஷன் டி. ஓகேங்களா, அடுத்ததா குறில் நெடில் அடிப்படையில் பொருள் வேறுபாடு காண்க. விடு, வீடு, விடு. ஓகேங்களா, வீடுனா என்ன வரும்னு பார்த்தோம்னா விட்டு விடுதல், ரெண்டு இடத்துல இருக்கு. ஓகேங்களா, வீடு அப்படின்னா என்னன்னா தங்குமிடம். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேங்களா, தவிர்த்து விடுதல் என்பது வராது. ஓகேங்களா, விட்டு விடுதல், தவிர்த்து விடுதல் கிட்டத்தட்ட சேம் மீனிங் தான். ஓகேங்களா, அப்போ வீடு என்பது தங்குமிடம். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி. சிலை, சீலை. சிலைனா சிற்பம், சீலைனா புடவை. இந்த சிலை சீலையும் பல முறை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டுட்டாங்க. ஓகேங்களா, அடுத்ததா தழை, தாழை. தழை, தாழை. தழை, தழைன்னு நமக்கு என்ன ஞாபகம் வரும்? இலை தான் ஞாபகம் வரும். ஓகேங்களா, தாழை என்பது ஒரு மலர். ஓகேங்களா, தாழை மலர் வகை. அப்போ இலை மலர் வகை. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் கூற்று. அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழர் என்ற வார இதழை தொடங்கினார். ஓகேங்களா, 3 காரணங்கள் கொடுத்திருக்காங்க. ஒன்னொன்னா பார்க்கலாங்களா. காரணம் 1, அவர் தனது ஆசிரியர் பெயரையே தம் பெயராக வைத்துக் கொண்டார். ஆமாம், அவர் ஆசிரியர் பெயரையே தம் பெயராக வைத்துக்கிட்டாரு. அப்போ ஃபர்ஸ்ட் காரணம் சரி. ஓகேங்களா, கூற்றும் சரி, காரணத்துல ஃபர்ஸ்ட் காரணம் சரி. காரணம் 2, ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழை 1 பைசாவிற்கு விற்கப்பட்டது. ஓகேங்களா, நம்மளை குழப்புறதுக்காக 1 பைசா தமிழன் தானே, சோ 1 பைசாக்கு வித்திருப்பாங்கன்னு நினைச்சிருப்போம். பட் என்னன்னா புத்தகத்துல காலனா அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, காலனா 8th புக்ல இருக்கும். அயோத்திதாசர் லெசன் 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இருக்கும். 1 பைசா தமிழன் என்ற வார இதழை காலனாவிற்கு தான் ஃபர்ஸ்ட் விற்பாரு. ஓகேங்களா, அப்போ 2வது காரணம் தவறு. ஓராண்டிற்கு பின் இவ்விதழின் பெயர் தமிழன் என்று மாற்றினார். இது கரெக்ட். அப்போ கூற்று சரி, காரணத்துல 1, 3 சரி, 2 மட்டும் தவறு. ஆப்ஷன் டி. ஓகேங்களா, அடுத்ததா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஓகேங்களா, காவரிசை. இதுல காவரிசையில என்ன இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் கா. ஓகேங்களா, கவை, 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 எல்லாத்துலயும் கவை கொடுத்துட்டாங்க. காக்கு அடுத்து என்ன வரணும்? கா, கா, கீ, கீ. ஓகேங்களா, அப்போ கிளை தான் வரணும். ஓகேங்களா, அடுத்ததான் கூ வரிசை. கோ வரணுமா, கொப்பு வரணுமா, கொம்பு வரணுமா? ஓகேங்களா, ரெண்டுத்திலயும் கோதா இருக்கு. ஓகேங்களா, ரெண்டுத்திலயும் கோதா இருக்கு. இதுல கொம்பு வரணுமா ஃபர்ஸ்ட், இல்ல கொப்பு வரணுமா? காங்காச்ச வரிசையில ஆனா பாக்கு அடுத்துதான் மா வரிசை. அப்போ இப்புக்கு அடுத்துதான் இம்மு வரும். அப்போ கொப்புக்கு அடுத்துதான் கொம்பு வரும். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின். வேர் சொல்லை வினையச்சமாக்குக. வா. வினையச்சம்னாலே அதோட விகுதிகள் எதுல முடியணும்? இ, உ. ஓகேங்களா, அப்ப பாருங்க, வந்த ஆள முடியுதுங்களா, இது வராது. வந்தவன், வந்தான், இதுவும் இல்ல. அப்போ வந்து ஊல முடியுதுங்களா, அப்ப ஆன்சர் என்னன்னா இதுதான். வினையச்சம் என்ன? வந்து. வேர் சொல்லை கொண்டு தொழிற்பெயர் உருவாக்குக. தொழிற்பெயர்னாலே மேக்சிமம் தள்ளுல தான் நமக்கு கொடுப்பாங்க. சோ நடி என்ன வரும்? நடித்தல்.
ஓகேங்களா. அடுத்ததா வினையாளனின் பெயர். வினையாளனின் பெயர் மேக்சிமம் இருள முடிகிற மாதிரி தான் வரும். ஓகேங்களா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உணர்னா உணர்ந்தோர், வினையாளனின் பெயர் உணர்ந்தோர். சென்றோர், இந்த மாதிரி ஓர் தோர், இந்த மாதிரி இருள முடிகிற மாதிரி தான் வினையாளனின் பெயர் வரும். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். ஏரி ஏரி. ஓகேங்களா. ஏரினா நீர்நிலை. ஓகேங்களா. நம்ம நீர்நிலை. அடுத்ததா ஏரி மேலே சென்று அல்லது மேலே ஏரி, அப்படி கூட ஒரு சில கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும். மேலே சென்று. ஓகேங்களா. நீர்நிலை மேலே சென்று. அடுத்ததா மறை மறை. ஓகேங்களா. மறை மறைனாலே தாமரை, சிம்பிளா தாமரை. ரெண்டு தாமரை இருக்கு. அடுத்ததா பாருங்க மறை. ஓகேங்களா. ஏதாச்சும் ஒரு பொருளை மறைக்கிறதுக்கு இந்த ரை தான் யூஸ் பண்றோம், மறைத்தல். அப்போ ஆன்சர் தாமரை மறைத்தல். ஓகேங்களா. அல்லது நான்மறை கூட கொடுப்பாங்க. ஓகேங்களா. நான்மறை, அது கூட மறை வரும். அப்ப ஆன்சர் என்ன? தாமரைக்கு மறைக்கு தாமரை, மறைக்கு மறைத்தல். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், பொருள் வேறுபாடு அறிந்து சரியானவற்றை தேர்க. போரில் பயன்படுத்தியது என்னன்னா வாள். ஓகேங்களா. இந்த வாள் சண்டை போடுற வாள். ஓகேங்களா. சண்டை போடுற வாள். இது இந்த வாள். ஓகேங்களா. பூனைக்கு உள்ளது வாள். ஓகேங்களா. பின்னாடி இருக்கிற வாள். அப்ப ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா. கான்பிடன்ஸ் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கான்பிடன்ஸ். என்னன்னா நம்பிக்கை. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அடுத்ததா பிழையற்ற தொடரை கண்டறிக. ரொம்ப ஈஸியா நம்மள கன்ஃபியூஸ் பண்ணாம கொடுத்துருக்காங்க. தேர் திருவிழாவிற்கு சென்றனர். இங்க பாருங்க திருவிழா திருவிழான்னு இருக்கு, இங்க திருவிழான்னு இருக்கு, ஆனா சென்றனர் பாருங்க. பார்த்த உடனே இது தப்புன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். ஓகேங்களா. அப்ப ஆன்சர் என்னன்னா தேர் திருவிழாவிற்கு சென்றனர். பொருந்தாத சொல்லை கண்டறிக. இதுவும் ஈஸி தான். எல்லாமே இது மூணும் பண்பு தொகை. கருங்கோலை. ஓகேங்களா. கருமை வருதுங்களா. செந்நெல் செம்மை. ஓகேங்களா. செம்மை கூட்டல் நெல், செம்மலர், செம்மை கூட்டல் மலர். ஓகேங்களா. எப்படி வருங்களா. ஆனா விரிமலர் என்பது வினைத்தொகை. ஓகேங்களா. வினைத்தொகையில வரும். விரிந்த மலர், விரிகின்ற மலர், விரிய போகும் மலர். ஓகேங்களா. வினைத்தொகை முக்காலத்துல வரதால இது வினைத்தொகை. அப்போ பொருந்தாதது என்னன்னா இது மூணுமே பண்பு தொகையில வரும். பண்பு சார்ந்த சொற்கள் இது. இது மட்டும்தான் என்னன்னா வினைத்தொகை. அப்ப ஆன்சர் பொருந்தாத சொல் எதுனா இந்த விரிமலர். பொருந்தாத சொல்லை கண்டறிக. ரொம்ப ரொம்ப ஈஸி பாருங்க. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா மூணும் இந்திய மாநிலங்கள். இலங்கை என்பது வேறு நாடு. அப்போ பொருந்தாத சொல் எதுனா இலங்கை. அடுத்ததா பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஓகேங்களா. பாடுகிறாள், நடித்தார், நடிக்கின்றார், சிரிக்கின்றார். ஓகேங்களா. கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த நடிக்கிறாள், நடிக்கின்றார், நடிக்கின்றாள் இது எல்லாமே நிகழ்காலத்தை குறிக்கின்ற இடைநிலைகள். எல்லாமே நிகழ்காலத்தை குறிக்கின்ற சொற்கள். ஓகேங்களா. நடிக்கின்றார். ஓகேங்களா. நடித்தார். ஓகேங்களா. இடைநிலை இத்து வந்தாலே என்ன வரும்? அது இறந்த காலம். நம்ம கிரு, கின்று, ஆனின்று. ஓகேங்களா. பல முறை இதை நம்ம எழுதிட்டோம். இருக்கின்ற ஆனின்று. பாடுகிறாள், பாடுகின்றார், சிரிக்கின்றார். ஓகேங்களா. இந்த இருக்கின்றல வந்தாலே அது என்னது? நிகழ்காலம். நடித்தார் இத்து வந்தாலே இட், இட், இர், இன். கொஞ்ச நேரம் முன்னாடி கூட பார்த்தோம் என்னன்னா இறந்த காலம். அப்போ இதுல இது மூணுமே நிகழ்காலத்தை குறிக்கிற சொல். இது மட்டுமே இறந்த காலத்தை குறிக்கின்ற சொல். அப்ப ஆன்சர் என்னன்னா நடித்தார். ஏன்னா இது இறந்த கால சொல். ஓகேங்களா. அடுத்ததா கிளை என்னும் சொல்லின் எதிர் சொல்லை கண்டறிக. கிளைன்னு பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம்? பொருள் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு உறவினரை சேட் பண்ணிடுவோம். ஆனா ஆன்சர் என்னன்னா பகைவர். ஏன்னா கேட்டுகிறது எதிர் சொல். ஓகேங்களா. ஆன்சர் பகைவர். சரியான நிறுத்து குறியிட்ட வாக்கியத்தை தேர்ந்தெடு. வீரன், அண்ணன், மருதன். ஓகேங்களா. வீரன், அண்ணன், மருதன் இது மூணு பேரும் ஆண்பால். ஓகேங்களா. ஆண்பாலுக்குரிய பெயர் கொடுத்திருக்காங்க பாருங்க. அப்ப வீரன்றது ஒரு ஆணை குறிக்கிறது, அண்ணனும் ஒரு ஆண்பாலை குறிக்கிறது, மருதன் என்பதும் ஆண்பாலை குறிக்கிறதா. இடையில கம்மாவும் வந்திருக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. அடுத்ததா சரியான நிறுத்த குறிகள். இதுவும் அதேதான். சிகாமணியின் தந்தை பண்டிக்கிழவர். ஓகேங்களா. இதுக்கு என்ன வரும்னா சிகாமணியின் தந்தை. ஓகேங்களா. சிகாமணியின் தந்தை பண்டிக்கிழவர். ஓகேங்களா. சிகாமணி தந்தைக்கு பக்கத்துல அம்மா வரணும். அதுக்கு அடுத்ததான் பண்டிக்கிழவர். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், ஊர் பெயரின் மறுவை எழுதுக. மன்னார்குடி. மன்னார்குடிக்கு என்ன வரும்? மண்ணை. ஓகேங்களா. அடுத்ததா கும்பகோணம். இதுவும் பல முறை கேட்டுட்டாங்க, நம்மளும் பல முறை பார்த்துட்டோம். கும்பகோணம் குடந்தை. ஓகேங்களா. திரும்ப அதெல்லாம் கேட்பாங்களான்னு தெரியல, பட் கேட்டா ரொம்ப ஈஸியா எல்லாரும் ஆன்சர் பண்ணிடுவாங்க. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அலர்ஜி. அலர்ஜினா என்னன்னா ஒவ்வாமை. ஓகேங்களா. உண்ணாமைன்னு போட்டுறக்கூடாது. ஓகேங்களா. பதட்டத்துல உண்ணாமைய போட்டுறக்கூடாது. அலர்ஜினா என்ன? ஒவ்வாமை. ஓகேங்களா.
இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கணும், நிறைய கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியும், ஆனால் பதட்டத்திலேயோ அல்லது இது வராது அதுன்னு கடைசி நேரத்துல நினைக்கும் போதோ அப்படி நினைச்சு மாத்தி ஆன்சர் போட்டுருவீங்க. இன்னொன்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம ஒரு கொஸ்டினை பார்த்ததும் இதுதான் ஆன்சர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். மேக்சிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு அதுதான் ஆன்சரா இருக்கும். ஓகேங்களா? நம்ம அதுக்கப்புறம் யோசிச்சு இது வருமா அது வராதான்னு யோசிப்போம். அப்படி யோசிச்சு போடுற நிறைய கொஸ்டின் தப்பாகும். பார்த்த உடனே உங்களுக்கு இதுதான் ஆன்சர்னு தெரியாத கொஸ்டினுக்கு ஏதாச்சும் தோணுதுன்னா, சப்போஸ் நீங்க எங்கேயாச்சும் அதை படிச்சிருக்கலாம், எப்பயாச்சும் அதை படிச்சிருக்கலாம், உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல அது பதிவாயிருக்கும். ஓகேங்களா? சப்போஸ் நீங்க புதுசா அதை எடுத்து சடனா படிக்கும்போது டக்குன்னு உங்க சப்கான்சியஸ் மைண்ட் ஒர்க் ஆகி அதுதான் ஆன்சர்னு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். ஆனா என்ன பண்ணும், மனசு ஏற்காது, அது ஆன்சர் இல்லை, இதுவா இருக்கும் அதுவா இருக்குமான நம்ம மாத்தி 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 லாஸ்ட்ல தப்பான ஆன்சர் போட்டுருவோம். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு ஒண்ணுமே தெரியாத கொஸ்டினா இருக்குன்னா உங்களுக்கு பார்த்தது இதுதான் ஆன்சர்னு தோணுதோ அதை ஆன்சர் போட்டுருங்க. ஓகேங்களா? மேக்சிமம் அதுதான் கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? எனக்கு தெரியும், தெரிஞ்சே இது டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சேன்னு இது போட்டுன்னு சொல்லாதீங்க. ஓகேங்களா? நான் சொன்னேன்னு ஒண்ணுமே தெரியல, அந்த கொஸ்டின்ல ஒண்ணுமே தெரியலன்னா உங்களுக்கு படிச்ச உடனே இது ஆன்சரா இருக்கும் அப்படின்னு தோன்ற ஆன்சரை போடுங்க. ஓகேங்களா? அடுத்ததான், எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள்? ஓகேங்களா? நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், திரும்ப அவங்க என்ன பண்றாங்க, ஆப்போசிட்ல இருக்கு அவங்களும் என்ன ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. அப்போ இது என்னன்னா வினா எதிர் வினாதல் விடை. இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். ஓகேங்களா? அடுத்ததான், விடை வகையை கண்டறிக. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன். நேரடியா கடைக்கு போறியாப்பான்னு கேட்டா சரி போறேன் அப்படின்னு சொல்றது என்னன்னா நேர் விடை. ஓகேங்களா? இதுவும் நம்ம பார்த்ததுதான். இதுவும் நம்ம நிறைய முறை பார்த்துட்டோம். உனக்கு கவிதை எழுத தெரியுமா, கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்றது என்ன விடை? இனமொழி விடை. அதுக்கு இனமான வேற ஏதோ ஒரு விடையை சொல்றது. ஓகேங்களா? அடுத்ததா, எலியும் பூனையும் போல. ஓகேங்களா? இது எல்லாருக்கும் தெரியும், என்னன்னா பகைமை. இந்த ஊமையோட பொருள் என்னன்னா பகைமை. ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். மழைமுகம் காணா பயிர் போல வாடி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மழைமுகம் காணா பயிர் போல வாடி இருக்கிறாங்க அப்படின்னா என்னன்னா நீண்ட நாள் காணாமல் இயங்குவது. இவங்க பாருங்க, உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணனே, மழை பொழியாத நிலை, மழையின் முகம், பயிரின் வருத்தம், வருத்தமும் மகிழ்ச்சியும் கலந்த நிலை. என்னன்னா ஏக்கமா நம்ம என்ன சொல்றது, பார்க்க முடியலையே. ஓகேங்களா? ரொம்ப நாளா நீண்ட காலமா பார்க்க முடியல என்ற ஃபீலிங்கை தான் இது சொல்லுது. ஓகேங்களா? மழைமுகம் காணா பயிர் போல நீண்ட நாள் காணாமல் இயங்குவது. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயல்பாட்டு வினை. செய்வினையை தேர்ந்தெடு. ஓகேங்களா? இதுல நம்ம இது நாற்காலி வந்திருக்கு பாருங்க, பெயர் பயனிலை தொடர். நீங்க பார்த்ததும் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். புத்தகத்துல இருக்கிற அதே ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுத்துருக்காங்க. செய்வினைக்கு நீங்க 9th புக் எடுத்து பாருங்க, கவிதா உரை படித்தால் செய்வினை தொடர்னு இருக்கும். ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 9th புக்ல ஒரு பாக்ஸ் போட்டு காலம்ல கொடுத்துருப்பாங்க, செய்வினை, செயற்பாட்டு வினை. ஓகேங்களா? இது நாற்காலி கூட அதுலதான் இருக்கும். ஓகேங்களா? பெயர் பயனிலை தொடர், உடன்பாட்டு தொடர், இது எல்லாருக்கும் அது மொத்தத்தையும் உட்காந்து எப்படியாச்சும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்தா இதுதான் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடணும். ஓகேங்களா? நிறைய முறை டைரக்டா அதை அப்படியே கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா பிறவினை, தன்வினை, பந்து உருண்டது, பிறவினை. ஓகேங்களா? தன்வினை, பிறவினை, இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதையும் அந்த லெசன்ல இருக்கிற இந்த மாதிரியான வாக்கியத்தை, ஓகேங்களா, தன்வினை, பிறவினை எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுல இருந்து நிறைய முறை கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? 9th புக் முதல் ஏழுலயே இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததான், செயற்பாட்டு வினை தொடரை கண்டறிக. செயற்பாட்டு வினை எல்லாருக்கும் தெரியும், படுபட்டது இந்த மாதிரி வந்தாலே அது செயற்பாட்டு வினை. தோசை வைக்கப்பட்டது. ஓகேங்களா? அடுத்ததா, இருவினைகளின் பொருள் வேறுபாடு. இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன். பணிந்து, பணித்து. பணிந்துனா ஒருத்தருக்கு பணிந்து நம்ம வேலை செய்யறது, பணித்துனா நம்ம ஒருத்தர வேலை வாங்குறது. ஓகேங்களா? பெரியவர்களிடம் பணிந்து நடக்க வேண்டும் என்று ஆசிரியர் பணித்தார். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டே கரெக்டா இருக்கு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், இருவினைகளின் பொருள் மாறுபாடு. மாறு, மாற்று. ஓகேங்களா? இதுக்கு என்ன வரும்? மாறுபாடு அறிந்து மாற்று. இது வர வாய்ப்பு இல்லை. மனிதராக மாறு, மற்றவற்றையும் மாற்று. ஓகேங்களா? இது வேணா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அப்ப ஆன்சர் இதுவா தான் இருக்கும். மனிதராக மாறு, மற்றவற்றையும் மாற்று. ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், சேர்ந்து, சேர்த்து. ஓகேங்களா? சேர்ந்து, சேர்த்து. மாணவர்கள் சேர்த்து சண்டையிட்டனர். மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டதால் ஆசிரியர் சேர்த்து வைத்தார். ஓகேங்களா? இதுதான் கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டதால் ஆசிரியர் சேர்த்து வைத்தார். ஓகேங்களா? அடுத்ததா பத்தி. ஓகேங்களா? ஒரு பத்தி கொடுத்துட்டு அதுல இருந்து 5 கேள்விகள். நாகுருமி தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர். ஓகேங்களா? இதுல வச்சு ஏதாச்சும் கேள்வி கேட்டிருப்பாங்க. எஸ், நாகுருமி எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்?
தஞ்சாவூர். ஓகேங்களா. அடுத்ததா இவர் 80களில் கணையாழி இதழில் எழுத தொடங்கியவர். ஓகேங்களா. இது எந்த இதழில் எழுதியிருக்காருன்னா கேள்விகள் வந்திருக்கும். நாகூருமி முதலாக எந்த இதழில் எழுத ஆரம்பித்தார்? எந்த இதழ்னா கணையாழி. ஓகேங்களா. கவிதை, குறுநாவல், கவிதை, குறுநாவல், சிறுகதை, மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் எழுத தொடங்கியவர். இதை வச்சு அதெல்லாம் கேட்டிருக்காங்களா? இல்ல. 5வது கேள்வி இல்ல. ஓகேங்களா. அடுத்ததா மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் இயங்கியவர். நரிக்கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் ஆகிய கவிதை தொகுதிகள் வெளியாகியுள்ளன. ஓகேங்களா. நரிக்கால்கள், அவரே எழுதாத முதலாக எழுத இதழே கவிதை தொகுதிகளில் எத்தனை வெளியாகியுள்ளன? எத்தனை பாருங்க. ஆகிய கவிதை தொகுதிகள் வெளியாகியுள்ளன. 1, 2, 3. ஓகேங்களா. மொத்தமா 3 கவிதை தொகுதிகள் அவரோட வெளியாகி இருக்கு. ஓகேங்களா. நாகூருமியின் எத்தனை கவிதை தொகுதிகள் வெளியாகியுள்ளன? 3. ஓகேங்களா. அடுத்ததா கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலையும் படைத்துள்ளார். இவரது இயற்பெயர் முகமது ரஃபி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நாகூருமியின் இயற்பெயர் என்ன? முகமது ரஃபி. ஓகேங்களா. அப்படியே இருக்கு. இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்குங்களா. நாகூருமி எழுதிய நாவலின் பெயர். ஓகேங்களா. என்ன நாவல்? கப்பலுக்கு போன மச்சான். ஓகேங்களா. கப்பலுக்கு போன மச்சான். அடுத்ததா ஒரு ஓர் பயன்பாடு சரியாக உள்ள தொடர். ஓகேங்களா. திரும்பவும் ஒரு ஓர். இந்த ஓர் அழகிய சிற்றூரில். ஓகேங்களா. இந்த கொஸ்டின் நிறைய முறை நீங்க பார்க்கலாம். இதுவும் புத்தகத்துல இருக்கிற கொஸ்டின். ஓகேங்களா. ஒரு ஓர், ஒரு எங்க வரும்? உயிர்மெய் எழுத்து, உயிர்மெய். ஓகேங்களா. இதுதான் உயிர். ஓகேங்களா. ஓர் ஆக்கு முன்னாடி என்ன வரணும்? ஓர் தான் வரணும். சிற்றூரில் கூ என்பது உயிர்மெய், அதுக்கு முன்னாடி ஒரு தான் வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்டா இருக்கு. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. பாருங்க. பின்வருவனவற்றை, இதுவும் அதேதான். பின்வருவனவற்றுள் பிழையற்ற தொடரை கண்டறிய. சென்னை ஒரு மாநகரம். மா என்பது உயிர்மெய் எழுத்து, அதுக்கு முன்னாடி என்ன வரணும்? ஒரு தான் வரணும். அப்போ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே இதுக்கும் கரெக்ட். சென்னை ஒரு மாநகரம். ஓகேங்களா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கான 54 கேள்விகளை டீட்டெயிலா பார்த்துட்டோம். இதே மாதிரி தினமும் 8 மணிக்கு, நைட்டு 8 மணிக்கு தினசரி ஒரு 50 கேள்விகள் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நாளை இதே மாதிரி 8 மணிக்கு சந்திப்போம். நன்றி.